என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். தருமபுரி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வியை தழுவி இருந்தாலும் திமுகவை கடைசி நேரம் வரைக்கும் கதி கலங்க செய்து விட்டார் சௌமியா அன்புமணி அவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக. அந்த கட்சி ஒரு தொகுதியில கூட சவாலை கொடுக்க முடியல திமுகவுக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே இவர்கள் ஆண்ட கட்சி தான். ஆனா இப்ப அவர்கள்கிட்ட அந்த வலிமை இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த அதிமுகங்கிற இயக்கம் 4 பிரிவுகளாக இருக்கிறதுனால அவர்களுடைய பலம் பாதியாக குறைந்து விட்டது. அதனால அவர்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்ற வாக்கு என்பது வெறும் 20 விழுக்காடு தான். அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற இயக்கம். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவிற்கு எதிராக பாமக மட்டும்தான் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற இயக்கம். அதிமுக பாமகவை கண்டால் அஞ்சும், திமுக பாமகவை கண்டால் அஞ்சும். காரணம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினரின் அந்த வெறித்தனம், விடாப்பிடியான குணம். ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ இயக்கங்களை திமுகவும் அதிமுகவும் தடம் தெரியாமல் ஆக்கிட்டாங்க. பாமகவை ஒன்றுமே செய்ய முடியல. அதற்கான முயற்சிகள் பல முறை மேற்கொண்டார்கள், அது ஒன்றுமே முடியல. இந்த முறையும் அந்த முயற்சி தான் நடந்தது. பாமகவை முற்றிலுமாக களத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய இலக்கு. ஆனால் முடியல. 4.31 விழுக்காடு வாக்குகளை இந்த முறையும் பாமக எடுத்து களத்தில் நாங்கள் யார் என்பதை திமுகவிற்கே சவாலை விட்டது. தர்மபுரியில எங்களை எதிர்த்து நீங்க அவ்வளவு சாதாரணமா வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது பாமக. மீண்டும் ஒரு முறை ஒரு வாக்குல தோல்வியுற்றாலும் 20,000 வாக்குல தோல்வியுற்றாலும் தோல்விதான். அதை நாங்க ஏற்கிறோம். நேர்மையான தோல்வியாக இருந்தால் நாங்க கேள்வி எழுப்ப மாட்டோம். ஆனால் அந்த வெற்றி நேர்மையான வெற்றி இல்லை என்பதுதான் எங்களால ஏற்க முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சாமானிய மக்கள் செலுத்திய வாக்கு. திமுக வென்ற வாக்கு என்பது 1000 தொடங்கி 2500 வரை கொடுத்து வாங்கப்பட்ட வாக்கு. இதையெல்லாம் நான் சொன்னா திமுக காரனுக்கு உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏறுது. நான் பேசவே கூடாதான். ஏன்னா உண்மையை பேசுறேன் இல்லை, அதனால உங்களுக்கு எரியத்தான் செய்யும். யோக்கியமா நேர்மையா மக்களை சந்திச்சு நாங்க செய்திருக்கின்ற ஆட்சியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு நீங்க வாக்களிங்கன்னு திமுக போயிட்டு மக்களை சந்திச்சு கேட்டு வாக்க பெற்று வெற்றி பெற்று இருந்தால் நாங்களே அந்த வெற்றியை வரவேற்று இருப்போம். ஆனா நீங்க அப்படியா மக்களை சந்திச்சீங்க? இரவு பகல் பாராம சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் போய் ஆயிரமா கோடிக்கணக்கான ரூபாயை டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்பெஷல் பார்வை தர்மபுரி மேல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு. எம்ஆர்கே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. தருமபுரி வெற்றியோட தான் நீ திரும்பணும், இல்லைனா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீ காணாம போயிடும் அப்படின்னு எம்ஆர்கேவையே மிரட்டி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். என் விரலையே எடுத்து என் கண்ணையே குத்துறது இதுதான். அந்நியரை வைத்து தோற்கடிக்க முடியாது. தன்னுடைய மகனுக்கு எந்த இடத்துல பலவீனம் அப்படின்னு தாய்க்கு தெரியும். அப்படி என்றால் மகனை வீழ்த்தணும் அப்படின்னா தாயை தான் பகடைக்காயா பயன்படுத்தணும். தருமபுரி மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாமக வெற்றி பெறணும், திமுகவும் அதிமுகவும் தோற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அந்த மக்கள். தருமபுரியில் உள்ள 33 விழுக்காடு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறணும், திமுக அதிமுக தோற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில் பெற்ற வாக்கு விழுக்காடுகள் 33 விழுக்காடு. திமுக வெற்றி பெற்ற திமுக பெற்ற வாக்கு விழுக்காடு என்பது 34 விழுக்காடு. 1 விழுக்காடு வாக்கு அதிகமாக பெற்றதால இந்த வெற்றி கணிந்திருந்தால் அமையவிருக்கின்ற மத்திய அமைச்சரவையில சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழகத்தில் இருந்து ஒரு முக்கியமான அமைச்சராக பார்க்கப்பட்டிருப்பார். தருமபுரி மக்கள் நழுவ விட்டு விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் மக்கள் சிந்தித்திருந்தால், அவர்கள் கொடுத்த பணம் நம்முடைய பணம், அவங்க அப்பமுட்டு பணம் இல்லைன்னு யோசிச்சு வாக்க பாமகவுக்கு போட்டிருந்தா
திமுக அங்க தோல்வியை தழுவி இருக்கும். தருமபுரி மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, தமிழ்நாட்டிற்கும் ஒரு அரிய வாய்ப்பு, எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்றது அதுதான். அலிபாபாவும் 40 திருடர்களும் 5 ஆண்டுகள் குகைக்குள்ளதான். என்னவெல்லாம் நடக்க போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் வாக்களித்து விட்டார்கள், அவர்கள் அங்கீகாரம் பெற்று விட்டார்கள். 5 ஆண்டுகளுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்துல இவங்க இருப்பாங்க. ஆனா எதையும் செய்ய முடியாது. என்னத்தை செய்ய முடியும் உங்களால? தருமபுரி மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் பாமகவிற்கும் திமுகவிற்கும் நிகரான சரிசமமான வாக்குகள் கொடுத்திருக்கிறார்கள். அரூர் தொகுதியில மட்டும் பாமக குறைவான வாக்கை பெற்றுவிட்டது. 47,641 வாக்குகள் மட்டுமே அரூர் தொகுதியில பாமக பெற்றது. 6 சட்டமன்ற தொகுதியிலையும் குறைவான வாக்கை பாமக பெற்ற தொகுதி என்பது அரூர் தொகுதி தான். இந்த அரூர் தொகுதி தான் பாமகவின் தோல்விக்கு மிக முக்கிய பங்காற்றியது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக பாமக, திமுக, அதிமுக பெற்ற வாக்குகளை பார்ப்போம். மேட்டூர் தொகுதியில திமுக பெற்ற வாக்குகள் 67,827. அதே போல பாமக பெற்ற வாக்குகள் 63,265. அதே போல அதிமுக பெற்ற வாக்குகள் 56,044. அடுத்து பாலக்கோடு தொகுதியில திமுக பெற்ற வாக்குகள் 71,344. அதே போல பாமக பெற்ற வாக்குகள் 60,878. அதிமுக பெற்ற வாக்குகள் 53,607. அடுத்து அரூர் தொகுதியில திமுக பெற்ற வாக்குகள் 85,850 வாக்குகள். பாமக பெற்ற வாக்குகள் 46,175. அதே போல அதிமுக பெற்ற வாக்குகள் 47,641. அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில பாமக பெற்ற வாக்குகள் 87,434. திமுக பெற்ற வாக்குகள் 73,700 வாக்குகள். அதிமுக பெற்ற வாக்குகள் 42,653 வாக்குகள். அதே போல தருமபுரியில பாமக பெற்ற வாக்கு 69,527. திமுக பெற்ற வாக்குகள் 66,002. அதே போல அதிமுக பெற்ற வாக்குகள் 48,093. அடுத்து பெண்ணாகரம் தொகுதியில பாமக பெற்ற வாக்குகள் 76,166. திமுக பெற்ற வாக்குகள் 64,581. அதே போல அதிமுக பெற்ற வாக்குகள் 43,552. இப்படியாக தருமபுரி தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3 சட்டமன்ற தொகுதிகளில் பாமக அதிகமாகவும் 3 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிகமாகவும் வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மிக குறைவாக அரூர் தொகுதியில வாக்குகளை பெற்றுவிட்டது. எல்லா தொகுதிகளிலும் குறைந்தது 60,000 வாக்குகளுக்கு மேலே பெற்ற பாமக அரூர் தொகுதியில பாமக 46,000 வாக்குகளை பெற்றுவிட்டது. இந்த 46,000 வாக்குகளை அரூர் தொகுதியில பெற்றதாலதான் பாமக பின்னடைவை சந்திக்க திமுக முன்னடை போட்டது. திமுக இந்த அரூர் தொகுதியில பெற்ற வாக்குகள் என்பது 85,000. இங்குதான் பாமக சறுக்கியது. 5 தொகுதிகளும் பாமகவிற்கு வலுவாகவே கை கொடுத்திருக்கிறது. அரூர் தொகுதி மக்கள் மட்டுமே பாமகவை ஏமாற்றிவிட்டார். இப்பொழுது பாமக தோல்வியுற்றிருக்கிறது. அந்த தோல்வியால பாமகவிற்கு எந்த நஷ்டமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தோல்வி என்பது ஜனநாயகத்தின் தோல்வி. இதை மக்கள் முதல்ல உணரணும். திமுகவின் வெற்றி என்பது ஜனநாயகத்தின் வெற்றி இல்லை. அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் அது ஜனநாயகத்தின் வெற்றி என்று சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருமே போட்டி போட்டுக்கொண்டு கோடிகளை கொட்டி ஆறாக விட்டார்கள். ஆனால் பாமக என்பது அப்படி அல்ல. மக்களை நம்பி களத்தில் நின்றார்கள். மக்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார்கள். இப்ப என்ன நஷ்டம் பாமகவிற்கா? என்ன சௌமியா அன்புமணிக்கு நஷ்டமா? ஒரு இயக்கத்திற்கோ இயக்கத்தின் தலைமைக்கோ எந்த நஷ்டமும் இல்லை. எல்லா நஷ்டங்களையும் அனுபவிப்பவர்கள் மக்கள். ஏன்னா இது மக்களாட்சி. நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த உறுப்பினர் 5 ஆண்டுகளுக்கு பாராளுமன்றத்தில் இந்த மக்களின் பிரச்சனையை பேசணும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வருவதற்கு அந்த உறுப்பினரின் குரல் வலிமையா இருக்கணும். இதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கடந்த 5 ஆண்டுகளில் எதையுமே செய்யாத திமுக இனி என்ன செய்ய போகிறது? தருமபுரி தொகுதியின் தோல்விக்கு காரணமே இதுதான்.
ஆனா இதை வந்துட்டு சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். பாமகவின் தோல்வியை சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஜனநாயகம் தோற்றுவிட்டதை கொண்டாடுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்கள் இருக்கிறார்கள்னா அவர்களுடைய அரசியல் புரிதல் எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு பாருங்க. ஜனநாயகம் தோற்று போனது, நம்மெல்லாம் கண்ணீர் விட்டு அழணுங்க. அதை யோசிங்க முதல்ல. ஜனநாயகம் வலிமையா இருந்தா மட்டும்தான் இங்க வந்துட்டு எதையுமே சாதிக்க முடியும். ஜனநாயகம் உயிரற்று போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை கோமாவுக்கு போயிடுச்சு. ஜனநாயகம் நீ நானுமா மீட்ட முடியும்? மக்கள் விழிப்புணர்வு பெறணும். மக்கள் விழிப்புணர்வு பெறுவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற அருமருந்தாக அரசியல் கட்சியின் தலைவர்கள் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியின் தலைவர்கள் 500ன்றது 1000 கொடுத்தா ஓட்டு போட்டு போறான். அதுக்கு போயிட்டு அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட ஓட்டு கட்டினு இருப்பியா, போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறான். இவர்கள்லாம் யாரு? செல்வாக்கில் மிதந்த அரசியல்வாதிகள். எவ்வளவு பேர்னா இவங்களால கொடுக்க முடியும், களத்துல செலவு செய்ய முடியும். கோடிகளை கொட்டி உறுப்பினர் பதவியை பெற்றிட முடியும். இதுதான் நடந்தது இப்ப 2024. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை மக்கள் புறக்கணிக்கின்ற நாள் வரணும். என்னைக்கு வரும்னு பார்க்கலாம். வந்தால் நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் மாநில மக்களுக்கும் நல்லது. வரல அப்படின்னா ஆரோட சேர்ந்து ஊரும் அடிச்சுட்டு போகும்போது ஊர்ல ஒருவனான நானும் அடிச்சுட்டு போவேன். என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லை. இருந்தாத மக்கள் கூட்டத்துல ஒருவனா நானும் இருக்கும் பொழுது ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.